ஆயுள் தண்டனை கைதிகள் தரப்பிலிருந்து விண்ணப்பங்களை பரிசீலிக்க மின்னணு நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பான இந்த விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கான மின்னணு நடைமுறை அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் பின்னணி என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஒரு கொலை வழக்குல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த 21 வருஷமா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டபால் செய்யணும், அதாவது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவருடைய மகன் நாஞ்சில் முகிலன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசோட வெடிபொருள் தடை சட்டத்தின் கீழே அவருக்கு 1 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால மத்திய அரசுடைய ஒப்புதல் இல்லாம தனபால முன்கூட்டி விடுதலை செய்ய முடியாதுன்னு அவருடைய கோரிக்கை மனு நிராகரிக்கப்பட்டு விட்டதாக அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனா இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, வெடிபொருள் சட்டத்தின் கீழே அவருக்கு 1 வருஷம் தான் சிறை தண்டனை 21 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறாரு. வெடிபொருள் சட்டத்தின் கீழே விதிக்கப்பட்ட அந்த தண்டனை அவர் ஏற்கனவே அனுபவித்து விட்ட காரணத்தினால மத்திய அரசுடைய ஒப்புதல் அவருக்கு பிறகு தேவையில்லை. சிறை தண்டனை இன்னும் நடப்புல இருந்தா மட்டும்தான் மத்திய அரசுடைய ஒப்புதல் தேவை. அதனால அவர் தனபால முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் 4 வாரங்கள்ல பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. அதே சமயம் இந்த ஆயுள் தண்டனை கைதிகளுடைய முன்கூட்டியே விடுதலை செய்ய சம்பந்தமான விண்ணப்பங்களை எந்த ஒரு சிக்கலும் இல்லாம விரைந்து பரிசீலிக்கிற ஏதுவாக மின்னணு நடைமுறையை உருவாக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்குது. அந்த உத்தரவின் அடிப்படையில முன்னோடி திட்டமா புழல் மத்திய சிறையில இந்த நடைமுறையை துவங்குறது சம்பந்தமா அரசுடன் கலந்து ஆலோசித்து 2 வாரங்கள்ல அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.